டேய் டேய் நீயாடா? வாங்க நட்பு, என்ன அதிசயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க? வாடகை வீட்லயே இருந்து ரொம்ப சிரமமா போச்சு, குடும்பமே ஓட்ட முடியல. வாடகை வீட்லயே இருந்து ரொம்ப சிரமமா போச்சுடா. இந்த காசை கொடுக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஏதாச்சும் ஒரு நல்ல மெஸ்டா இருந்தா பாடுறா, புது வீடு கட்டலான்னு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீட்டை வச்சு உன்னை இன்னைக்கு தழைச்சிட்டு வந்துட்டேன். மேஸ்திரி தானே, எனக்கு தெரிஞ்ச மேஸ்திரி ஒருத்தவங்க இருக்காங்கடா. வாடா அவர்கிட்ட முடிச்சுக்கலாம். சரி வாடா போலாம். மேஸ்திரி அங்க இருக்காரா? நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். தெரிஞ்சவங்க சீக்கிரம் போடா. நீ வந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கேட்பாங்கடா. இன்னைக்கு என்ன வெயில் சுள்ளுன்னு அடிக்குது, போய் வேலை செஞ்சிட முடியுமா? மேஸ்திரி வணக்கம். வாப்பா. என்னப்பா? மேஸ்திரி, ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வீடு கட்டணும். அவன் அங்கே தான் நிற்கிறேன். எனக்கு ஒரு சதுரத்துக்கு இவ்வளோன்னு காசு கொடுத்துருங்க. ராமா, நீங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட எவ்வளோ வேலை அடிச்சு பிடிச்சி பேசுங்களோ எனக்கு தெரியாது. 5 சதுரமோ 10 சதுரமோ அதுக்கு உண்டான கமிஷன் வந்தே ஆகணும். அந்த ஏரியாவிலே எனக்கு 10 வீடு கமிஷன் இருக்கு. இந்த காசு கொடுக்கலன்னா அந்த ஏரியாவில் உனக்கு வீடே கிடையாது. ஏய், உனக்கு கமிஷன் தாயா? கமிஷன் உனக்கு நான் கொடுத்துட்றேன். அந்த 10 வீடு எனக்கு பேசிட்டு. சரி வேணா போலாம். சரி வா, போய் பேசுவோம் வா. என்னங்க, வீடு கட்டணுமா? சரிங்க, வீடு கட்டிக்கலாம். எத்தனை சதுரங்க? ஒரு மாடிக்கு எவ்வளோண்ணே? 2 மாடிக்கு எவ்வளோண்ணே? கீழே மாடிக்கு வந்து 50,000ங்க, மேலே 2வது மாடி கட்டினா 25,000ங்க. மொத மாடிக்கு 50,000 ரூபாங்கிறீங்க, 2வது மாடிக்கு 25,000 ரூபாங்கிறீங்க. என்கிட்ட 25,000 ரூபா தான் இருக்கு. அந்த காசு இருடா. இந்தானே காசு. இப்போ எதுக்கு 25,000 ரூபா தானே இருக்கு? ஃபர்ஸ்ட் செதுக்கி 2வது மாடி கட்டுங்க. காசு இருக்கிறப்ப மொத மாடியை கட்டிக்கலானே. எப்பரா மாடி கட்டாம 2வது மாடி கட்டுறது? இது என்னடா கொடுமையா இருக்குது. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. காசு வாங்கிட்டேன், எனக்கு 2வது மாடி கட்டி தந்துட்டு தான் போகணும். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஐயோ கொடுமடா. டேய், என்னடா வீட்டுக்காரங்களை கூட்டி வந்திருக்கிற? அவன் என்னடானா ஃபர்ஸ்ட் மாடி கட்டக்கூடாதான்டா, மேலே 2வது மாடி தான் கட்டணுமா?